வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, உயிருக்கு போராடும் மனோஜ் எதிர்பாராத திருப்பத்துடன் சிறடிக்க ஆசை. என்ன விஷயம் தான் டீட்டெயிலாக பார்க்கலாம். சிறடிக்க ஆசை சீரில் இந்த எபிசோடில் அண்ணாமலை ஷோரூமுக்கு வராரு. ரோகிணி அங்கிள் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு முத்து ஏன் அப்பா இங்கெல்லாம் வரக்கூடாதா, அப்பா தானே ஓனரு, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பிறகு முத்து கணக்கெல்லாம் பார்க்க தான் அப்பா இங்கே வந்திருக்காருன்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ரோகிணிகிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை அதெல்லாம் ஏன்ப்பா எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே முத்து அப்பா யாராக இருந்தாலும் நம்பக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரோகிணி அங்கிள் ஷோரூமில் மற்றவங்களாம் இருக்காங்க, இங்கே பேச வேண்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து அப்போ வீட்டை வச்சு பேசினா ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பிறகு அண்ணாமலை முத்து போக சொல்கிறாரு. அப்படின்னு மனோஜ் அந்த கதிர்க்க காரில் போகிறத பார்த்துட்டு அவர் தொத்திட்டே போகிறான். அப்படி ஓடும்போது வழியில் நிற்கிற ஆட்கள்லாம் இடிச்சிட்டு போகிறாங்க. பிறகு மனோஜ் அங்கே அவரை சேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்காரு. அப்போ தான் அப்போ பார்த்து கதிர் போன கார் ஏதோ ஒரு பிரச்சனையால் நிற்கிது. உடனே கதிர் வரப்போ பார்த்து காரை எடுத்து குயிக்காக அவங்ககிட்ட வந்துட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கணக்காக மனோஜ் கிட்ட வர காரும் ஸ்டார்ட் ஆகுது. பிறகு மனோஜ் காருக்கு கல் எறிகிறான். அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிற போலீஸ்க்கு கல்லால் அடிப்படுது. பிறகு போலீஸும் சேர்ந்து மனோஜ் தொட்டிட்டு போகிறாங்க. மனோஜ் ஒரு வாகனத்தோட அடிப்படுறாரு. அதோட அதே மாதிரியே வீட்டில் விஜயாவும் நடந்துட்டு இருக்கும்போது கீழே விழுந்துடுறாங்க. அப்போ மனோஜ் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. பிறகு முத்து வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகலான்ற மாதிரி விஜயா கூப்பிட்றாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிறகு அதை நினச்சி முத்து ரொம்ப கவலைப்படுறாரு. பிறகு ரோகிணி ஆஸ்பத்திரியிலேருந்து ரோகிணி மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கால் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போகிறாங்க. இதான் இன்னைக்கு எபிசோடு. நம்மளுக்கு எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்கன்றதை பார்ப்போம். பார்த்துட்டு பேசுவோம். தேங்க்யூ.